The Strait of Hormuz, ஈரான் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்கள் கண்ட்ரோலில் அப்படின்னு சொன்னோம். அப்போ டேங்கர் மற்ற ஷிப்பெல்லாம் போகலையா? இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, திறக்க சொன்னேன், நீ திறக்கலை, மூடிச்சின்னு சொன்னேன், அதை நானே மூடிட்டு போகிறேன், நீயும் திறக்கக்கூடாது, நானும் திறக்க மாட்டேன். ஒரு நாள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அங்கே இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவை? ஏன் ஈரான் கண்ட்ரோல் பண்ணும்போது அமெரிக்காவில் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இதுனா அவ்வளோ பெரிய ஒரு அப்பாட்டக்கர் வேலையா? நீ திரும்பி போன்னு சொன்னா அவங்க திரும்பி போவாங்களா? திரும்பி போகலன்னா வார்னிங் ஃபயர், அதுக்கப்புறம் போர்டிங் த கிராஃப்ட், அதுக்கப்புறமா அதை சீஸ் பண்றது, அப்படியும் இல்லைன்னா அதை கடைசியா அதை பாம் பண்றது. இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்கல்ல, எந்த கப்பலும் எங்க பர்மிஷன் இல்லாம போக முடியாது, போனா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. அதை தான் இப்போ அமெரிக்கா சொல்றாங்க, எங்க பர்மிஷன் இல்லாம எதுவும் ஈரான் போர்ட்டுக்கு போகக்கூடாது. நம்ம தோஸ்து மேரா தோஸ்தி அப்படின்வாங்களா, அந்த பக்கம் சவுதி அரேபியாவுக்கு ஆள் அனுப்புவாங்களா? இப்ப நாளைக்கே சீஸ்ஃபயர் புட்டுக்குச்சு அப்படின்னு இப்போ ஈரான் அங்க குண்டு போட்டாங்கன்னா அடி வாங்க போறது யாரு? அமெரிக்கா செஞ்சது சரியா தவறா அப்படின்னா இது ஒரு யுத்தம். இதுல ஈரான் கிட்ட அணுகுண்டு இருப்பது ஆபத்து அப்படின்றது அமெரிக்காவுடைய கருத்து. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நாட்7 ரஷ்யன் ஏஜென்ட் ஏகே நம்மளோட அணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். என்ன சார் ட்ரம்ப் திடீர்னு இப்போ பெரிய முடிவு எடுத்திருக்காரு, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நிச்சயமா நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காரு. ஸோ எந்த மாதிரி பதற்றமான சூழ்நிலை இருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல? விக்ரம், நிஜமாவே ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜி இது. வா 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 ஆசம் அப்படிதான் சொல்லணும். நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எங்க கண்ட்ரோல், நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோம். ஈவன் பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி எங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப் அதெல்லாம் கிடையாது, என்ன நீ எங்கே யார் காசு வாங்குறது, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் பார்த்தாரு, திடீர்னு ரைட் நான் மூடுறது, நானே மூடுறேன், மூடணுன்றது தானே உன்னோட ஆசை, நீ நான் மூடுற, நானே மூடுறேன். அந்த ஒரு கவுண்டமணி படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாமியார் அவன் மருமக, அவன் என்ன சொல்றது சோறு இல்லைன்னு, எம்மா போடுமா, நான் சொல்றேன் சோறு இல்லை, இதைத்தான் அவளும் சொன்னா அப்படின்னு கவுண்டமணி போவார்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு கும்பல் உட்காந்து ஐயோ இன்டர்நேஷனல் லா என்ன நினைச்சுக்கிறீங்க, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் அதை மூட முடியாது. ஏன்டா ஈரான் மூடுறேன்னு சொல்லப்போ புத்தி எங்க போச்சு? அப்ப சொல்ல வேண்டியதானே இது இன்டர்நேஷனல் லா, என்ன திடீர்னு நேற்றுக்கு தான் போட்டாங்களா அந்த சட்டம்? இது நான் எப்படி அருமையான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரான் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்கள் கண்ட்ரோலில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டேங்கர் மற்ற ஷிப்பெல்லாம் போகலையா அப்படின்னா போச்சு, ரொம்ப கம்மியாக போச்சு. அதாவது மற்ற நாடுகளுடைய டேங்கர்ஸ் ரொம்ப கம்மியாக போச்சு. இந்தியாவோடது வந்தது, பாகிஸ்தானோடது வந்தது, இன்னும் சில நாடுகள் மட்டும் பர்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் சீனாவுக்கு தங்கு தடை இல்லாமல் போய் கொண்டிருந்தது. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஈரானுடைய 80 to 90% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்ன்றது சீனாவுக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னு. ஸோ அதை அவங்க எதுவும் தடுத்து நிறுத்தவில்லை. அதே மாதிரி சைனாலேருந்து கார்கோ கேரியர்ஸ் அது ஈரானுக்கு போகுது, அதுவும் இந்த வழியாக தான் போகுது, அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் சில ஷேடோ ஃப்ளீட் விஎல்சிசி, அதாவது வெரி லார்ஜ் க்ரூடு கண்டெய்னர், இதுங்கெல்லாம் $2 million அது கிரிப்டோ ஆர் சைனீஸ் கரன்சியில் பே பண்ண உடனே அதை பர்மிட் பண்ணாங்கன்றாங்க. ஸோ இட் வாஸ் நாட் க்ளோஸ்ட். டோல் பூத்து மாதிரி காசு கட்டுறவன் எனக்கு வேண்டியவன், அவங்கள மட்டும் அனுப்புவோம், மற்றவங்கள அனுப்ப மாட்டோம் அப்படின்றது. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, நான் திறக்க சொன்னேன், நீ திறக்கலை, மூடிச்சின்னு சொன்னேன், அதை நானே மூடிட்டு போகிறேன், நீயும் திறக்கக்கூடாது, நானும் திறக்க மாட்டேன். எப்படி சார் அவரால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவை இல்லை பார்டர் ஏரியாவை? ஏன் ஈரான் கண்ட்ரோல் பண்ணும்போது அமெரிக்காவில் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இதுனா அவ்வளோ பெரிய ஒரு அப்பாட்டக்கர் வேலையா? ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப்பு, ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரு, டெஸ்ட்ராயரு, அட்டாக் சப்மரீனு, இந்த ஃப்ரிகேட்ஸு அப்படின்னு கொண்டு சுற்றி நிறுத்திட்டு யாரும் இங்கே போகக்கூடாது. சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, இதுவாது சோக் பாயிண்ட்டு. இந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் குருஷேவ், அந்த பக்கம் கென்னடி. அப்போ கியூபாவில் போயிட்டு அவர் அந்த நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸை வைக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா ஆனால் அப்போ பிளாக்கேட்னு சொல்லலை, குவாரண்டைன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னும் போது சோவியத் ரஷ்யாவுடைய ஷிப்ஸ் வருது, இந்த பக்கம் அமெரிக்காவுடைய அந்த நேவி நின்றுட்டு இருக்கு. அந்த 13 நாள் என்ன ஆகுமோ அப்படின்னு உலகம் பயந்துட்டு இருந்த நேரம். ஆமாம், 3 மறுபடியும் வந்துருமா, இப்போதானங்க இது முடிஞ்சுது, அதுக்குள்ளே இன்னொன்னா அப்படின்னு.
பட்டு குருஷேவ் வந்து நிதானமாக முடிவு எடுத்துட்டு அந்த சோவியத் ஷிப்ஸ் எல்லாம் திரும்பி போயிடுச்சு. பட் இதுதான் பெருசாக எல்லாம் நினைப்பாங்க, அது கென்னடி மிரட்டினாரு, குருஷேவ் பயந்துட்டார் அப்படின்னு. நான் நடந்தது என்னன்னா, சரி கியூபாவில் நான் மிசைலை வைக்கலை, டர்க்கியில் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல மிசைல்ஸு, அதெல்லாம் தூக்குங்க அப்படின்னாங்க. அமெரிக்கா அதை வெளில சொல்லாமல், இல்லை சொன்னால் அசிங்கமாயிருங்க, அவமானமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிசைல்ஸ் எல்லாம் அவங்க மூவ் பண்ணாங்க. ஸோ அப்போ கியூபாவுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கடல் பகுதியே வந்து உங்களால் பிளாக் பண்ண முடியும்னு சொல்லும்போது, நம்ம தூண்டு இருக்கிறத பண்ண முடியாத விக்ரம், தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஒரு 2 வாரம், நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், இந்த பேச்சுவார்த்தைன்றது உடனே முடிஞ்சிடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க இறங்கின அன்றைக்கி நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். உடனே எல்லாம் முடியாது, இட் டேக் டைம், இன்னும் ஒரு 2 வாரம் இல்லை இன்னும் 1 மாதம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண கூட சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மறுபடியும் பேக் சேனலில் நடக்கும் அப்படின்னு. இப்போ அதுதான் நடக்க போகின்றது. இது இந்த 2 வாரம் எதுக்கு குரூஷியல் அப்படின்னா, அது வரைக்கும் தான் வந்து அந்த ஈரானோட டேங்கர்ஸ் கர்க் ஐலாண்டில் வச்சிருக்கிறத தவிர, கார்கோ இந்த க்ரூடு கண்டெய்னர் இது வந்து நிறைய அந்த பக்கத்தில் இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் அந்த ஏரியாவில் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபரு, இல்லைனா டேங்கரை கூட சைனாவுக்கு போகலாம். இப்போ வேறு வழியில் நேராகவே சைனீஸ் பார்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவங்க, ஏன்னா இங்கே வந்தால் சுட்டு போட போகிறாங்களே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2 வாரம் தாங்கும். அதுக்கப்புறமும் இந்த பிளாக்கேடு, இந்த பிளாக்கேடு அப்படின்றது முதல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் தெளிவாகவில்லை, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈரானியன் போர்ட் டு அண்ட் ஃப்ரோ இதுதான் வந்து சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக மூடிட்டாங்களா, அதில் கிளாரிட்டி இல்லை. அப்போ சவுதியிலேருந்து அங்கேருந்து வர்றதெல்லாம் போகுமா போகாதா அப்படின்னா, அதுக்கு ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா தடை இல்லை ட்ரம்ப்போட லாஜிக் படி. பட் அந்த மைன்ஸ் அவங்க கொட்டி வச்சுருக்கானுங்க. அதனால் அந்த மைன் ஸ்வீப்பிங் ஆப்ரேஷனில் இறங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட அது இல்லை, வேறு சில ரிசோர்ஸஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதை வந்து இந்த 2 வாரம், அஃப்கோர்ஸ் 2 வாரத்தில் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட முடியாது, பட் ஸ்டில் ஒரு பர்டிகுலர் லேன் அப்படின்னு ஏதாவது பார்ப்பாங்க, அந்த ஏரியாக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த 2 வாரம் சோக்கிங் அப்படின்றது வந்து ஈரான்லேருந்து சைனாவுக்கு போகிற எண்ணெய் அடிக்கிற வேலை. ஸோ அப்போ அங்கே எண்ணெய் வரத்து குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் சீனாவுக்கு கஷ்டம். இதில் சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்த்தீங்களா, ஈரான் கண்ட்ரோல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஃபார் அஸ். உடனே சில பேர் பார்த்தீங்களா, அமெரிக்காவுக்கே சவால் விடுகின்றது சீனா அப்படின்னு. இப்படி தான் நிறைய தடவை சவால் விட்டாங்க அவங்க. வடிவேலு சொல்வார்ல, இன்னைக்கு புதன்கிழமை நான் யாரையும் கை வைக்க மாட்டேன், முடிஞ்சால் என் தெரு பக்கம் வா. ஸோ இவ்வளோ பேசுகிறீங்களே. இப்போது இந்த டாரிஃப் அப்படின்னும் போது இவங்க 100, ஒரு 120, 140, 170, 130 இப்படி மாறி மாறி போட்டிருந்தாங்கல்ல. அப்புறம் எப்படி டகால்னு வந்து ட்ரம்ப்பு உனக்கு 50 எனக்கு 15 6 நில்லு அப்படின்னு ஒத்துக்கினாங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதுக்கான அந்த பேன் பண்ணியிருந்தாங்க, அதையும் 1 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணாங்க சீனாவில். எதுக்கு மறுபடியும் வந்து அமெரிக்காவிலேருந்து சோயாபீன் வரோம் அப்படின்னு ஒத்துக்கினாங்க. அவ்வளோ உதார் விட்டாங்கல்ல. அமெரிக்கா, நாங்கள் உங்களை நம்பி இல்லை, உங்ககிட்ட இல்லைன்னா எங்களுக்கு உலகமே இருக்கின்றது, எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு ஜிங்கிபிங் சொன்னார்ல. அப்புறம் ஏங்க நீங்கள் வந்து போன வருஷம் வந்து நான் உங்ககிட்டேருந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில்கிட்டேருந்து வாங்குறேன், அங்கே வாங்குறேன், இங்கே வாங்குறேன்னு நீங்கள் இந்த வருஷம் ஏன் அமெரிக்காட்ட போய் வாங்குறீங்க? இதுதான் காலிங் த சைனாஸ் ப்ளஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து மிரட்டி பார்க்குறாங்க. வேறுங்க, சண்டை நடக்கிறது இங்கே ஈரானில். அமெரிக்காவுக்கான 2 அவங்கக்கிட்ட 11 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது விக்ரம். ஆனால் 11மே எப்போவுமே ஃபங்க்ஷனில் இருக்காது. 3 தான் வெளில சுற்றிட்டு இருக்கோம். ஒரு 3 வந்து ட்ரைனிங்கில் இருக்கும், இன்னொரு 3 இல்லை 4 ஆர் 3 கூட வச்சுப்போமே, அது வந்து அங்கே ரிப்பேரு மெயின்டெனன்ஸு அதில் இருக்கும். 1 2 இப்படி இருக்கலாம், எக்ஸ்ட்ரா இங்கே வரலாம், இல்லை வந்து ஒரு ட்ரைனிங்கு அப்படின்னு இருக்கும். அந்த 3 4 4 அப்படி அந்த 4 எங்கே ஒன்றா இருக்கலாம். ஸோ இதுதான் அட் எனி டைம் மேக்ஸிமம் 4 தான் உங்களுக்கு சர்வீஸில் இருக்கும், 11 இருந்தாலுமே. அவங்க இதை வச்சு இங்கேருந்து ஒன்றா தே கேன் ப்ரொஜெக்ட் தேர் பவர். அண்டு இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் ஒன்றுன்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய அந்த எல்லாமே நியூக்ளியர் சப்மரீன், அமெரிக்காவோடது சப்மரீன்லேருந்து அவங்க லான்ச் பண்ணலாம். அண்ட் அவங்களுடைய மிசைலோட டிஸ்டன்ஸ்ன்றதெல்லாம் லிமிட்டே கிடையாது. புரியுதுங்களா? சைனாவை அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு கஷ்டமே கிடையாது அவங்களுக்கு. அமெரிக்காவிலேருந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்க ஏர் டிஃபென்ஸ், நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ட்ரோன் அனுப்ப முடியாது. சரியா? ஈரானில் அனுப்புகிறேன்னு சொல்லுவீங்க, அனுப்புங்க, அங்கே இருக்கவங்க தானே சண்டை போட போகிறேன், நமக்கு என்ன வந்தது?
ஸோ சைனாலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு ட்ரோன் அனுப்பணும்னா ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து சைனாவோட பல மடங்கு அட்வான்ஸ்ட். அண்டு சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னன்றதை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் அதையும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா சைனா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பண்ணிவிட்டு அவங்க வந்து இதை வச்சுப்பாங்க. ஸோ அது இன்னும் அன்டெஸ்டட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது விக்ரம். சைனாவோட எக்கானமி அப்படின்றது இன்றைக்கி அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு காரணமாக இருக்கின்ற மேனுஃபேக்சரிங். நாளைக்கு தேவையில்லாமல் அமெரிக்காவோட வம்பு இழுத்து சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் குண்டை போட்டாங்கன்னா இவங்க என்ன ஆவாங்க? ரைட்டா? அந்த டாலர் டாமினன்ஸ் அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே யுவான் நாசமாக போயிடும். அதனால் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ உதாரணம் விட்டுட்டு இருக்காங்க சைனாவை பொறுத்த வரைக்கும். என்ன ஒன்று நீங்கள் எப்படியே விட்டிங்கன்னா கடைசியில் வந்து ஈரானுக்கு 2 மில்லியன் கொடுக்கறதுக்கு பதிலாக ட்ரம்ப்புக்கு 4 மில்லியன் கொடுக்கணும். இதுவும் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ என்னடா கட்டுறது, ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு போறாரு, இல்லை நானே முக்கால்வாசி எடுத்துக்கிறேன்னு சொன்னமா இல்லையா? அந்த மாதிரி தான் நடக்க போகுது. இன்னைக்கு வந்து நீங்கள் இது மாதிரி மூடுறது தப்புன்னு சொல்கிறவங்கலாம் முதானத்து எங்கே போனீங்க? ஈரான் கிட்ட அந்த டைலாக் சொன்னீங்களா? இங்கே மட்டும் வந்து சொல்லி நிற்கிறீங்க. இதுதான் சார்பு நிலை அப்படின்றது. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் சார் இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னா சரிப்பட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் கேட்ட மாதிரி தான் நிச்சயமாக முடியும். இது எங்கே வந்து அதை டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டால் சைனீஸ் ஷிப்ஸ் இது போகும்போது நாங்கள் ஈரான் இதுக்குள்ளே போவோம் அப்படின்னா அது அமெரிக்கன் நேவி நீங்கள் திரும்பி போன்னு சொன்னால் அவங்க திரும்பி போவாங்களா? திரும்பி போகலன்னா வந்து வார்னிங் ஃபயர், அதுக்கப்புறம் போர்டிங் த கிராஃப்ட்டு, அதுக்கப்புறமா அதை சீஸ் பண்ணுறது, அப்படியும் இல்லைன்னா அதை கடைசியாக அதை பாம் பண்ணுறது அப்படின்னு நிறைய எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. இதில் வந்து ஈரான் ஏதோ ஒரு ஷிப்பை அனுப்பிச்சு அமெரிக்கா மிரட்டினோடனே திரும்பி போயிடுச்சுன்றாங்க, இல்லை ஒன்றும் போகவே இல்லைன்றாங்க. இப்போதைக்கு அது வந்து கிளியராக எதுவும் தெரியாது. ஒரு வாரம் எனக்கு பொறுத்த வரைக்கும் சீனா உடனே இதை டெஸ்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஒரு ஷிப்பை அனுப்பினா அதில் சில அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு அனுப்பினா அதில் சில அட்வான்டேஜ் இருக்குது. என்ன பண்ணுவாங்க தெரியல. பட் சைனீஸ் ஷிப் அங்கே வரணும், அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே சார். சார் இப்போ ஆல்ரெடி பாகிஸ்தானில் வந்து இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். எப்போ உங்கள் தலைவர் புட்டின் கிளம்ப இறங்குவார்? அது வந்து மாடலிட்டிஸ்லாம் ஒர்க் ஆன பிறகு மேபி சார்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பேச்சுவார்த்தை வந்து அந்த நியூக்ளியர் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் விட மாட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை இங்கே மாதிரி தான் இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு வேணும்னுவாங்க, அவங்க ஒற்றை இலக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அமெரிக்கா வந்து இரட்டை இலக்கம் 20 வருஷங்கள் என்ரிச்மெண்ட் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இல்லைங்க ஊரில் ஒரு பையன் மதிக்க மாட்டான், அதனால் ஒற்றை இலக்கத்தில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் சடனாக இது பிரேக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே பிரசிடெண்ட்டோட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இது பண்ண முடியும். ஆனால் இவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஏன் அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லையான்னு கேட்காதீங்க. அவங்க யாராவது கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா உடனே ட்ராக் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்து போட்டுன்னு போட்டுருவாங்க. அதனால் இவங்க யாரும் பேசலை. ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. அண்டு ஜேடி வான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹோப்போடு தான் வந்தார். ஆனால் இவங்க வந்து ரொம்ப இழுபறியாக இருக்கவே இதுவும் வந்து நெகோசியேஷன் டாக்டிக்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஒத்துக்கினா ஒத்துக்க, இதுதான் ஆஃபர் போடா அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஒரு 6-7 பில்லியன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஈரானோட காசு, அதை எங்களுக்கு குத்துருன்றாங்க. முக்கியமாக அந்த டோல் எங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் நத்திங் டூயிங் அப்படின்றாரு அவர். ஸோ இப்போ நானே கப்பம் வாங்குறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வானான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனியோ இது ஒரு 2 வாரம் வந்து சீஸ்ஃபயர்னு சொல்லியிருக்காங்க. அது முடியறதுக்குள்ளே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் விக்ரம். அதான் நடக்க போகுது. அண்டு புட்டின் சொல்லியிருக்காரு அந்த கடைசியாக அந்த என்ரிச்மெண்ட்டு அந்த யுரேனியம் என்ன பண்ணுறது அப்படின் போது ஏற்கனவே ஆஃபர் கொடுத்துருந்தாருங்க புட்டின், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அது நம்ம அன்றைக்கே நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அங்கே சைபீரியாவில் நாங்கள் கொண்டு போய் வச்சுக்கிறோம் அப்படின்னு. மேபி அப்போ வந்து ரைட்டு அமெரிக்கா உங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டோம், ரஷ்யா எடுத்துக்கிட்டோம், அப்படியே கூப்புற விழுந்தாலும் மீசில் மண் பண்ணல அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் மேபி ரஷ்யா வில் பி இன்வால்வ்டு. ஓகே சார். அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து இப்போ நான் கேப்சர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு அமெரிக்கா ஓகேங்களா, அது ஈரான் அசால்ட்டாக விட்டுருவாங்களா என்ன கேப்சர் பண்ணுறதுக்கு?
இது கேப்சர் பண்ணுறதுன்றது கிடையாது, க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்கல்ல, எந்த கப்பலும் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது, போனால் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. அதை தான் இப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க, எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எதுவும் ஈரான் போர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு. நீ சொன்னது தானே நானும் சொல்கிறேன், அப்போ அவன் சொன்னதை நீ கேட்கல, ஏன் சொன்னதை மட்டும் வந்து தப்புன்னு சொல்கிறேன். இதுதான் ட்ரம்ப் கேட்குற கேள்வி. இப்போ அமெரிக்கா பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ், அது தெரியாது உங்களுக்கு? இப்போ நான் என்ன கேட்குறேன், பெனின்சுலா போய் மதுரோவை அரெஸ்ட் பண்ணல. இங்கே அமெரிக்காவுக்கு இங்கே சம்மந்தமே கிடையாது சார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை அமெரிக்காவுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்கள என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போது உங்களுக்கு ஒரு நண்பன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவீங்களா? இப்போ பாருங்கள், சவுதி அரேபியாவுக்கு சோல்ஜர்ஸையும் ஃபைட்டர் ஜெட்ஸையும் அனுப்பிச்சிருக்குது பாகிஸ்தான். ஆமாம். இந்த பக்கம் ஈரானை கூப்பிட்டு வச்சு வாங்க நம்ம தோஸ்து மேரா தோஸ்தி அப்படின்னு வாங்கலாம். அந்த பக்கம் சவுதி அரேபியாவுக்கு ஆள் அனுப்புவாங்களா? இப்போ நாளைக்கே வந்து சீஸ்ஃபயர் புட்டுக்குச்சு அப்படின்னு இப்போ ஈரான் வந்து அங்கே குண்டு போட்டாங்கன்னா அடி வாங்க போகிறது யாரு? பாகிஸ்தான் ஆர்மி. இல்லை சார், ஈரான் நம்ம ஃப்ரெண்டு சார், சொந்தக்காரர் சார் அப்படின்னு அவங்க திருப்பி சுடாமல் இருப்பாங்களா? சுடலைன்னா சவுதியில் சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே அங்கே வெயில் சுடுது, இதில் வேற சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு பாகிஸ்தானை யாரும் நம்புவாங்க? இதுதான் சொன்னது. இங்கே சில பேர் ஃபயர் விட்டுருந்தானுங்களா பாகிஸ்தானுக்கு, ராஜதந்திரி ஆயிடுச்சு பாகிஸ்தான் அப்படின்னு. டேய், எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களா அவங்களோட நிலைமை. யுஏஇ காசை கொடுன்றான், என்கிட்ட வாங்கின காசு எத்தனை வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, காசை கொடுறா அப்படின்றாங்க. இவங்க ஒன்று சவுதி கட்டார், சரி உங்களுக்கு கடன் கொடுக்குறோம். ஐயா தர்மதரை கொடுங்க ஐயா, சும்மாலாம் பிச்சை போட முடியாது, சோல்ஜர்ஸை கொண்டாந்து இங்கே நிறுத்து. ஐயா ஈரான் கோச்சு பாரு, ஏய் சரிங்க ஐயா தர ஏதோ பிச்சை போடுறீங்க அப்படின்னு ஒன்று எங்கே அமுச்சு விட்டாங்க. இந்த நிலைமையில் இருக்குது பாகிஸ்தான். சரி, அமெரிக்கா செஞ்சது சரியா தவறா அப்படின்னா இது வந்து ஒரு யுத்தம். இதில் வந்து ஈரான் கிட்ட அணுகுண்டு இருப்பது ஆபத்து அப்படின்றது அமெரிக்காவுடைய கருத்து. இது அமெரிக்காவுடைய கருத்து மட்டும் இல்லை, சவுதி அரேபியா அங்கே இருக்கிற மற்ற நாடுகளுடைய கருத்தும் கூட. அவங்க தான் ப்ரெஷரைஸ் பண்ணி, குறிப்பாக சவுதி அரேபியா வந்து நாங்கள் எங்கள் பேஸை அலோவ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வெளில சொல்லிட்டு அவங்க தான் ட்ரம்ப்பை ப்ரெஷர் பண்ணி அவங்கள போட்டு அடிங்கோ அப்படின்னு சொன்னது. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு பேக்ட் இருக்குது, டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இருக்கா, பேஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா, இவங்களால நமக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்துனா உனக்கும் ஆபத்து தானே, அதனால அவன் அணுகுண்டு வச்சுக்க கூடாது, அதை போட்டு தள்ளுங்க அப்படின்றாங்க. அமெரிக்கா வந்து போட்டு தள்ளாங்க. இதில் என்ன தப்பு? இப்போ நான் கேட்குறேன், சீனா வந்து எங்கெங்கெல்லாமா போய் மூக்கம் நுழையுது இல்லை, அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்கள்? கடன் கொடுத்துட்டு அந்த ஓட்டை எழுதி கொடு அப்படின்னு பண்ணிட்டு இருக்குது இல்லை, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்கே இருக்கிற அந்த சோ கால்டு லெஃப்ட்டு லிபரல் குரூப்பு, அதுக்கு மட்டும் வாயை பொத்தி நிற்கிறீங்க. இங்கே மட்டும் அமெரிக்கா வர்றது சரியா, அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஈரானுக்கு லெபனானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? அவங்க ஏன் வந்து லெபனானுக்கு இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க? யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? இல்லை சார், லெபனான் ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னா முதல்ல அது கிறிஸ்டியன் கண்ட்ரி, அப்புறமா தான் அந்த பாலஸ்தீனியன்ஸ்லாம் அங்கே போன பிறகு தான் இட் பிகேம் முஸ்லீம் மெஜாரிட்டி. சரி, அவங்க எது ஒன்றா இருந்துட்டு போகிறாங்க. இங்கே இருந்து நீயே வந்து லெபனானுடைய சீஸ்ஃபயருக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கு யாராவது பதில் சொன்னீங்கன்னா, அப்போ அமெரிக்காவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன சம்மந்தம் அப்படின்னு, ஆனால் உங்களால் அந்த சம்மந்தம் சொல்ல முடியாது. அமெரிக்கா சம்மந்தத்தோடு தான் இருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அகெயின் இது கொஞ்ச நாளைக்கு தான், அந்த மைண்ட்லாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் வந்து இட் இஸ் க்ளோஸ்டு ஃபார் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதி இங்கேருந்தெல்லாம் வர ஷிப்புக்கு வந்து அமெரிக்கா எஸ்கார்ட்டோடு அனுப்புவாங்க. அப்போ அவங்க 2 மில்லியன் கேட்பாங்க. ஏங்க அங்கேருந்து டெம்போலாம் வச்சு கொண்டு வந்துக்கிறாங்க, பார்த்து போட்டு விடுங்க அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா, அமெரிக்காவோட அந்த முதல்ல மைண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ண பிறகு இங்கே அமெரிக்கன் நேவி ஆல்ரெடி இங்கே உள்ளே போயிட்டாங்க. ஈரான் த்ரெட்டன் பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்க பதில், யார் இடத்துல வந்து யாரை மிரட்டுற, என்ன நினச்சின்னுக்கிற அப்படின்வாங்க. தப்பி தவறி அட்டாக் பண்ணணும்னு ஈராக்கு இறங்கினாங்கன்னா அப்போ இருக்குது தீபாவளி, பொழந்து கட்டிடுவாங்க. என்ன சொல்ல, என்ன சார் இப்படிலாம், சரி என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது. நீங்கள் வந்து நாங்களாம் எவ்வளோ தைரியமாக, கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரான் வந்து எவ்வளோ தைரியமாக சண்டை போடுறாங்க. நீ தைரியமாக சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. சண்டை முடிஞ்சு என்ன ஆக போற, நீ சமமாய் போய் கடந்தனா அது ஒரு பெரிய வீரமா? அது இதைத்தான் இன்னும் பெருசாக பேசி நிற்கிறாங்க, தைரியமாக எதிர்த்து நிற்கிறாங்கல்ல. நாளைக்கு வந்து அவங்க இந்தியாவுக்கும் வருவாங்க. என்ன பேச்சு இது?
அப்போ நான் சொல்லவா, ஈரான் இன்னைக்கு வந்து நியூக்ளியர் பாம்பை தயாரிச்சிட்டாங்கன்னா, இஸ்ரேல் அடிச்சாங்கன்னா அடுத்தது இந்தியாவை அடிப்பாங்க. அதனால அவனை போட்டுத்தள்ளுன்னு நான் சொல்றேன். நீ சொல்ற அதே லாஜிக் தான். இன்னைக்கு வந்து நீங்க அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஈரான் முடிச்ச பிறகு இந்தியாவுக்கு வருவான்னு சொல்றீங்கல்ல. அப்போ இன்னைக்கு நீங்க ஈரானை சப்போர்ட் பண்ணீங்கன்னா இஸ்ரேலை முடிச்ச பிறகு இந்தியாவுக்கு வருவான், என்ன பண்ணுவேன்? அதனால இது நல்லதா கெட்டதான்லாம் கேட்காதீங்க. இங்க சப்போர்ட்டிங் கிடையாது, ஒன்லி ரிப்போர்ட்டிங். பட் ஒட்டுமொத்தமா பார்க்கணும். சும்மா நீங்க வந்து ஈரான் மேல ஒரு பாசத்தை வச்சுக்கணும், ஐயோ ஈரான் எப்படி தெரியுமோ அவங்க அடிச்சு, ஏய் எப்பா இன்னைக்கு நிக்கலாம்டா, என்னைக்குமே நிக்க முடியுமா? இந்த சுனாமி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஃபால்ஸ் அலர்ட் வந்தது, ஞாபகம் இருக்கா? அப்போ நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். இப்போ என்ன பண்ணாங்க, ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்ன உடனே நானும் கிளம்புறேன். அப்போ அங்கே என்னோட சீனியர் ஒருத்தர், என்னங்க இவ்வளோ மெர்ச்சல் ஆகிட்டீங்க? நான்லாம் இல்லை அப்படின்னாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு வரும்போது இருப்பியான்னு கேட்டேன். கப்புன்னு பூட்டிட்டு கிளம்பிட்டார் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து நிற்கலாம், எவ்வளோ நாள் நிற்பீங்க? அதான முக்கியம். ஃபஸ்ட்டு எக்கானமிங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்தீங்கன்னா யாரை வேணா எதிர்த்து நிற்கலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போட்டு மொங்குன்னு மொக்கின்னு இருப்பாங்க. இவ்வளோ தடவை சண்டை போட்டுனுக்குறாங்க, ஆனாலும் வந்து அவங்க கவலையே படாமல் திருப்பி அடிச்சு நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட இல்லை. இன்னைக்கு சோக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 2 வாரம் தாக்கு பிடிப்பாங்க ஈரான். இன்கமிங் எதுவும் வரல அப்படின்ற பட்சத்தில் சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழியே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சார். சார் அப்போ அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, ஈரானில் வந்து ஏர் டிஃபென்ஸே நாங்கள் காலி பண்ணிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது இப்போ அப்படின்ட்டு. அப்போ ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்ல சார் ட்ரம்ப் அவர்கள்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய மிசைல்ஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிமிஷம் நாளில் அவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபைட்டர் ஜெட்டில் போய் குண்டு போடுறதுன்றது வேறு. அவங்களுடைய மிசைல்ஸை இவங்களால பெரிய அளவில் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ரைட்டா? அவர் தான் சொல்கிறார், இது பாருங்க, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், டீசாலினேஷன் பிளான்ட் ஆகட்டும், இல்லை மற்ற இதுவாகட்டும், எல்லாத்தையும் என்னால் ஒரு நாளில் தூக்கிட முடியும். அது வேணான்னு பார்க்குறேன். முக்கியமாக கர்க் ஐலாண்டில் இருக்க அந்த இதை தூக்கினாலே முடிஞ்சு போச்சு. 20 வருஷம் ஆகும் இதை திருப்பி கட்டுறதுக்கு. ஏன் என்ன அந்த அளவுக்கு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களாப்பா? என்ன அந்த அளவுக்கு போக விடாத அப்படின்றாரு. இவனுக்கு கேட்க மாட்டேன், பைத்தியக்கார பயிலுவா ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணிட்டு தான் போவான்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல. இது கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். வேகம் முக்கியம் இல்லை விக்ரம், விவேகம் தான் முக்கியம். அந்த விவேகம் இல்லை அப்படின்னா பார்த்தீங்களா, நாங்கள் அவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா, அந்த ஒரு சொல்லுவாங்க, அப்பா மாவனை சிங்கண்டா அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு வருவார் ஒருத்தர். அந்த காலத்து படம் காமெடியில் அந்த மாதிரி நான் வீரம்னு சொல்லிட்டு அடி வாங்கி ரத்தம் சொட்ட சண்டையில் கிழியாத சக்கா இருக்குமா, அடி கொடுத்த கைப்புள்ளைக்கு இப்படின்னா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்க வேண்டிதான் இங்கே ஃபயர் ஓடுறவங்க. அதுக்கு மேலே வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை விக்ரம். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபானம் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.